ஆமென். வேதத்துல மொர்தெகாய் குறித்து சொல்லும் பொழுது இப்படி சொல்லியிருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, மொர்தெகாய் அரண்மனையில் வாசலில உட்கார்ந்து இருப்பாராம். மொர்தெகாயினுடைய வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில குளிக்கணும், ட்ரெஸ் மாட்டணும், பவுடர் எல்லாம் போடணும், போய் அரண்மனையில வாசல்ல உட்காரணும், திரும்ப என்ன பண்ணணும், சாயந்தரம் இருட்டிருச்சா எழும்பி வீட்டுக்கு போகணும். ஆமென் சோத்திரம். ஆண்டவர் பார்த்தாரு, மொர்தெகாயே நீ அரண்மனை வாசல்ல உட்கார்றவன் இல்ல, நீ அரண்மனைக்கு உள்ள உட்கார்றவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் பார்த்தார், நீ வாசலில் உட்கார்ந்தது போதும், சில நேரத்தில் வாசலில் உட்கார்ந்தது போதும், நீ அரண்மனையில உட்காரணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டா முழு தேசத்தையும் உங்களுக்கு விரோதமா எழுப்புவார். ஆமென். வேதம் சொல்லுது, யாரு தெரியுமா ஆமான்ட்ட போய் போட்டு கொடுத்தது? மொர்தெகாயினுடைய நண்பர்கள். மொர்தெகாயினுடைய நண்பர்கள் போய் சொல்றாங்க, இவர் உன்னை வணங்கல அப்படின்னு. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அரண்மனைக்கு உள்ள கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா சுத்தி இருக்கிற நண்பர்களை வச்சு ஆண்டவர் பிரச்சனை உருவாக்குவார். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனமா வருதுன்னு எனக்கு தெரியல. அன்பு தெய்வ பிள்ளையே, அன்பு தெய்வ பிள்ளை, இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற சோதனை எதுக்கு தெரியுமா? நீ நினைக்கலாம் வாசல்லே நான் அமைதியா உட்கார்ந்து இருக்கலாமே. இல்லம்மா மொர்தெகாயே, நீ வாசல்ல உட்கார்றவன் கிடையாது, நீ அரண்மனையில் ராஜாக்க பக்கத்துல உட்கார வேண்டியவன். ஆமென். சும்மா இருந்த உனக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு போராட்டம்? சும்மா இருந்த உனக்கு ஏன் தெரியுமா நண்பர்கள் முதுகுல குத்துறாங்க? காரணம், நீ அரண்மனைக்கு உள்ள